ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாப்பாட்டு வடகம் செய்ய போகிறோம். மீந்து போன சாதத்துலேருந்து நம்ம எப்படி சாப்பாட்டு வடகம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையானது என்னென்னா சாப்பாடு, ஜீரகம், உப்பு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சாப்பாடை வந்து நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சாப்பாடு ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிறோம். லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் தேவையில்லை. அரைவடையில் லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உப்பு போட்டு நல்லா சாப்பாடை அரைச்சி வச்சாச்சு. மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. வேணும்னா மட்டும் நான் தண்ணி தெளிக்கல. நீங்கள் வேணும்னா வந்து மிக்சி சுற்றுறீங்கன்னா லைட்டாக வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜீரகத்தை நல்லா தூவி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் ஜீரகம் மட்டும் தான் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக சில்லி பவுடர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதை மேலே போய் நல்லா காய வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த டிசைன் வேணுமோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இதில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை புழிஞ்சு விட போகிறேன். நல்லா புழிஞ்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி புழிஞ்சு விட்டுக்கோங்க சின்ன சின்னதாக. எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். சரி, நீங்கள் ரவுண்டில் வேணுமா ரவுண்டு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அதை புழிஞ்சு விட்டாச்சு. நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா காயிட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பருப்பு சாதத்தோடு இல்லை புளிக்குழம்பு இல்லை காரக்குழம்போடு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஸ்நாக்ஸ் இது நல்லா காயணும். நல்லா ஈவினிங் நல்லா வெயில் பாருங்கள் சூப்பராக அடிக்குது. சாயந்தரம் வரைக்கும் நல்லா காயட்டும். சாயந்தரம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட சுண்டிடுச்சான்னு பாருங்கள். இல்லைன்னா நாளைக்கு வரைக்கும் கூட நல்லா விட்டுருக்கு. நல்லா காயட்டும். மறுபடியும் இன்றைக்கி சாயந்தரம் நல்லா அதிலிருந்து நல்லா எடுத்துகிட்டு நாளைக்கு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா காய விடுங்க. காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா 6 months அதனால் ஒன்றுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ வேணுமோ நம்ம அப்போ ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சேனல் நேம் நம்ம அங்கே நான் அந்த டிசைனில் புரிஞ்சிருக்கேன். எஸ்பின்ஸுக்கு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே காய வச்ச வடகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இது நான் இப்போ உங்களுக்கு நான் பொரிச்சு காமிக்கிறேங்க. இப்போ நான் கடாயில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் போட்டு வடகத்தை பொரிச்சு காமிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க. போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 year ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க. நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழைய சாதத்தில் சூப்பராக நம்மளுக்கு முறுக்கு கிடச்சிருச்சுங்க. இப்போ நான் இதில் காரம் எதுவும் ஆட் பண்ணலைங்க. ஜீரகமும் உப்பும் மட்டும்தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் மிளகாய் தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க.
பாருங்கள் இது அந்த முறுக்கு பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக முறுமுறுன்னு இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. சாப்பாட்டை ஆட்டி அதில் ஜீரகமும் உப்பும் போட்டு முறுக்கு குழலில் நம்ம வெயிலில் காய வச்சா ரெடியாகிருங்க. இந்த சம்மரில் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சம்மரில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த இயர் ஃபுல்லாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சாப்பாடு வேஸ்ட் ஆகாமல் நம்ம சூப்பராக இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் சேலம் பைட்ஸ்.